உலகமே கவனித்துக் கொண்டிருக்கும் உக்ரைன் ரஷ்யா போர் இதை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் உக்ரைன் அதிபர் வோலோடிமிர் செலன்ஸ்கி வெள்ளை மாளிகையில் சந்தித்துள்ளனர். இந்த சந்திப்பில் என்ன நடந்தது, ஏன் நடந்தது, அதன் பின்னணி என்ன, அனைத்தையும் இந்த வீடியோவில் பார்ப்போம். ட்ரம்ப் செலன்ஸ்கி உறவு கடந்த 2019 சர்ச்சையோடு துவங்கியது. அப்போது ட்ரம்ப் ராணுவ உதவி தொடர்பான அழுத்தம் கொடுத்ததாக குற்றச்சாட்டுகள் எழுந்தன. அதுவே ட்ரம்பின் முதல் இம்பீச்மெண்ட்க்கு காரணமாக அமைந்தது. அப்போதே இவர்களுக்கு நம்பிக்கை குறைவு உருவானது. 2022 ரஷ்யா உக்ரைனில் முழுமையான படையெடுப்பை துவங்கியது. உக்ரைன் தன்னாட்சியை காக்க போராட அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகள் ஆதரவு கொடுத்தன. ஆனாலும் போர் 3 வருடமாக நீடித்து வருகிறது. உக்ரைன் மீது ரஷ்யா தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வரும் நிலையில் இதனை முடிவுக்கு கொண்டு வர அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அலாஸ்கா நகரில் ரஷ்ய அதிபர் புட்டினை சந்தித்து பேசினார். இந்த பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏதும் ஏற்படவில்லை. இருப்பினும் பேச்சுவார்த்தை ஆக்கப்பூர்வமானதாக இருந்ததாக இரு தலைவர்களும் தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து வெள்ளை மாளிகையில் அதிபர் ட்ரம்பை சந்திக்க உள்ளதாக உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி கூறினார். இதற்கு முன்னர் கடந்த பிப்ரவரியில் இருவரும் சந்தித்து பேசினர். அப்போது இருதரப்புக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. தற்போதும் அதேபோல் நடக்காமல் இருக்க ஜெலன்ஸ்கியுடன் சேர்ந்து ட்ரம்பை சந்திக்க உள்ளதாக பிரிட்டன் பிரதமர், பிரான்ஸ் அதிபர், ஜெர்மனி அதிபர் உள்ளிட்ட ஐரோப்பிய நாட்டு தலைவர்கள் அறிவித்திருந்தனர். இந்த பரபரப்பான சூழ்நிலையில் ட்ரம்பை ஜெலன்ஸ்கி சந்தித்து பேசினார். அப்போது புட்டின் தெரிவித்த விஷயங்கள் மற்றும் கோரிக்கைகள் தொடர்பாக ஜெலன்ஸ்கியிடம் ட்ரம்ப் தெரிவித்தார். சந்திப்புக்கு பின் ட்ரம்ப் கூறியதாவது, போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான நியாயமான வாய்ப்புகள் உள்ளது. இங்கு வருகை தந்த ஜெலன்ஸ்கிக்கு நன்றி. போரை முடிவுக்கு கொண்டு வர புட்டினும் விரும்புகிறார். இதுவரை 6 போர்களை நிறுத்தியுள்ளேன். விரைவில் உக்ரைனில் அமைதி திரும்பும். உலக நாடுகள் இந்த போரால் தளர்ந்து போய்விட்டன. இந்த போர் உடனடியாக முடிவுக்கு வரும் என நம்புகிறேன். இது தொடர்பாக ரஷ்யா உக்ரைனுடன் இணைந்து அமெரிக்கா பணியாற்றும். இவ்வாறு ட்ரம்ப் கூறினார். ஜெலன்ஸ்கி கூறியதாவது, எங்களுக்கு ஆதரவாக செயல்பட்டு வரும் அமெரிக்காவிற்கு பாராட்டுக்கள். இவ்வாறு ஜெலன்ஸ்கி கூறினார்.